guys, welcome to my channel and this is Ship Diaries episode 2. இன்னைக்கு வந்து டே 2 அண்ட் க்ரூஸில் இருக்கோம். இன்றைக்கி வந்து க்ரூஸில் இருந்து நம்ம வந்து லக்ஷதீப் வந்து போகிறோம். ஸோ காலையிலேயே வந்து ரெடி ஆகி சாப்பிட்டெல்லாம் வந்து உட்காந்துட்டோம் அண்ட் நீங்கள் வியூவெல்லாம் வந்து பார்த்துட்ருந்தோம். அண்ட் வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக வந்து லக்ஷதீப் கிடையாது. மார்னிங் வந்து ஒரு 11:30 போல் போயிட்டு ஹே காய்ஸ், ஆக்சுவலி வந்து லக்ஷதீப் வந்து முதல்ல வந்து க்ரூஸ்லேயே இருந்து கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அதுக்கு தனியாக ஏதோ பே பண்ணும் போல். ஸோ வந்து இப்போ எல்லோரும் வந்து கீழே போய் வந்து ஏதோ வில்லேஜ் சிட்டி டூர் மாதிரி உள்ளே வந்து வில்லேஜ் டூர் வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பே பண்ணியிருக்கோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் மட்டும் பே பண்ணி போகிற மாதிரி. லைக் 11:30 வந்து போகிறோம். இப்போ டைம் வந்து 10:20 ஆகுது. இன்னொரு 1 ஹவரில் வந்து போயிடும். ஸோ அங்கே போய்ட்டு மீட் பண்ணுறேன். நான் சொன்ன மாதிரி தான். அண்ட் ஒரு பெரிய செக்கிங் ப்ராசஸ்லாம் நடந்தது. அது எதையுமே வந்து காட்டல. அது முடிச்சுட்டு ஆக்சுவலி அதுலேருந்து ஒரு சின்ன போட்டில் வந்து நம்ம வந்து லக்ஷதீப் ஐலாண்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க. லக்ஷதீப்பில் இருக்கிற ஒரு சின்ன ஐலாண்ட் வந்து அகத்தி ஐலாண்ட் அப்படிங்கிறாங்க. இது அங்கே தான் வந்திருக்கோம். அண்ட் இந்த வாட்டர் வந்து செம்ம ப்ளூவாக இருந்துச்சு. கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, பட் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து வந்து அவங்களே வந்து டாக்ஸி, அதாவது இந்த க்ரூஸில் இருக்கிற அந்த இதுக்கே வந்து தனியாக வந்து வச்சு அவங்களே நமக்கு டாக்ஸி வந்து புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நேராக ஒரு பீச்சுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே போகிற வழியிலலாம் ஒரு சின்ன வில்லேஜ் மாதிரி தான். இதுவே ஃபுல்லாக காடு, மேக்ஸிமம் வந்து ட்ரீஸ் எல்லாம் தான் வந்து பார்த்தோம். அண்ட் அங்கே போய் நம்ம ரீச் ஆகவும் ஆகிட்டோம். லைக் லக்ஷதீப்பில் இருக்கிற ஒரு பீச். அண்ட் வெல்கம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் டான்ஸ் லக்ஷதீப் ஓடுது அப்படின்னாங்க. அண்ட் அதுக்கு ப்ராக்டிஸும் நிறையா பேர் கொடுத்துட்ருந்தாங்க. நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அதை முடிச்சுட்டு வந்து சரி பீச்சுக்குள்ளே போகலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு அவுட்டர் ஸ்பேஸ் மட்டும் தான். வெளில வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வெளில வந்து இப்படி தான் இருந்துச்சு. சின்ன சின்ன கடையெல்லாம் இருந்துச்சு. அங்கே வந்து ஃபுட்டெல்லாம் வந்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் உள்ளே வந்து நமக்கு உட்கார்றதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருந்தது. ப்ளஸ் வந்து வாட்டர் ஆக்டிவிட்டீஸும் இருந்தது. பட் லாஸ்ட் டைம் நம்ம பாலியில் போனதுனால இந்த தடவை பெருசாக இதுலேயே வந்து போகல. சரி நம்ம போயிட்டு சும்மா முதல்ல வந்து என் பிளான் என்னென்னா கால் மட்டும் நினச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் வந்து ஃபேமிலியில் எல்லாருமே லைக் எங்களோட கூட வந்து எல்லாருமே வந்து போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எனக்கு வந்து ட்ரெஸ்க்காக தான் ரொம்ப யோசித்தேன். எடுத்துகிட்டு வந்துருந்தேன் எக்ஸ்ட்ரா. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்துச்சு ஷையாக போகிறதுக்கு. ஃபஸ்ட்டு கால் மட்டும்தான் போய் நினச்சிட்டு இருந்தேன். வாட்டர் செம்ம சால்ட்டு, லைட்டாக வாயில் பட்டுச்சு. ரொம்ப சால்ட்டாக இருந்துச்சு. அண்ட் வந்து வாட்டருமே ஆனால் ரொம்ப கிளியராகவும் இருந்துச்சு. சாண்டும் செம்ம ஒயிட்டாக இருந்துச்சு. எல்லாருமே அங்கே குளிச்சுட்டு இருந்தாங்க. நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டேன். பக்கத்துலேயே ஒரு ட்ரெஸ் சேஞ்ச் இடம் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அண்ட் அங்கே ஒரு பேட்ஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு ஸ்டிக்கர் மாதிரி. அதெல்லாம் முடிச்சுட்டு பீச்சிலலாம் சுற்றிட்டு இங்கே வந்து ஒரு கடை இருந்தது. ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் இடத்தெல்லாம் சுற்றி பார்த்தோம். சுற்றி பார்த்துட்டு வந்து திருப்பி வந்து போட்கிட்டே போயாச்சு. இங்கேருந்து ஹார்பர் திருப்பி இங்கேருந்து வந்து நம்ம வந்து க்ரூஸ்குள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நாங்கள் அங்கேயும் போயிட்டோம். அது முடிச்சுட்டு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அடுத்து நாங்கள் போன இடம் தான் க்ரூஸ்லேயே வந்து ஒரு தேட்டர் மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த தேட்டரில் வந்து மேஜிக் ஷோ வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மேஜிக்னாலே ரொம்ப பிடிக்குமா, போயிட்டோம். அண்ட் செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து மெஜிஷியன் தேஜஸ் அப்படின்ட்டு ஒருத்தவங்க வந்து இது வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அவங்களோட மேஜிக் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படிடா பண்ணாங்க அப்படின்னு வந்து நான் வீடியோவும் எடுத்தேன். பட் மோர் தென் தட் இன்னும் கூட நிறையா இருந்துச்சு. அது எதுவும் கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவங்க வந்து எல்லா மேஜிக்குமே ஒரு ஆள் வந்து இதில் வந்து கூப்பிட்டு வந்து பண்ணாங்க. அண்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு மேஜிக்குமே. நாங்கள் இது முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டோம். அண்ட் இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கோம். நான் டே 3ல் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன். டே 3 வந்து நாங்கள் எங்கேயுமே வெளில போகல. ஃபுல்லாக 1 டே ஃபுல்லாக க்ரூஸ்லேயே இருக்கிற மாதிரி தான். நான் வந்து ஃபுல்லாக எனக்கு சீசிக் இருக்கனால ஃபுல்லாக வாமிட்டிங் எடுத்து படுக்கையாக ஆகிட்டேன். எனக்கு ஃபுல்லாக எதுவுமே வந்து பண்ண முடியல என்னால். டான்ஸ் ஷோ கூட இருந்துச்சு. அது கூட நான் மிஸ் பண்ணிவிட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு பெட்லேயே தான் வந்து படுத்திருந்தேன். சாப்பிட கூட நான் வெளியில் போகல. எனக்கு வந்து மத்தியானம் மட்டும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஃபேமிலியிலேருந்து. ஸோ அந்தளவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சாப்பிட்டோன்னே ஒரு 7 to 8 தடவை வந்து வாமிட் பண்ணியிருப்பேன். Can you feel this? Okay? Can you feel this? Okay, very small touch. Can you feel this? வீடியோலே தெரிஞ்சிருக்கும். டே 2லலாம் நல்லா ஜாலியாக உட்காந்து பாருங்கள் சிப்ஸ் எல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். பட் டே 3 வந்து
அப்படியே மொத்தமாக அவுட் ஆகிட்டேன். வந்து 2 நாள் வந்து பண்ண கூத்துக்கு வந்து அப்படியே படுத்துட்டேன். ஸோ டே 3 பாருங்கள். இப்போ தான் வந்து டே 3. காலையில் ஈவென்ட் வந்து மேக்கப்பு, ட்ரெஸ்ஸு எல்லாம் பண்ணிட்டு தான் உட்காந்தேன். உட்காந்தோடனே ஒரு மாதிரி லைட்டாக அந்த ஒரு ஷேக்கிங்னஸ் வந்துச்சு ஷிப்பில். அப்படியே படுத்தது தான். அப்படியே வந்து ட்ரெஸ்ஸு கூட மாற்றலை, அப்படியே படுத்துட்டேன். திருப்பி நைட்டு தான் வந்து சேஞ்ச் பண்ணேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சிக் இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் டே 3 வந்து அப்படியே வந்து போயிடுச்சு. வெளில என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் எல்லாத்துக்கும் போனாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்கள். until then bye.